அவனோட ரிப்ளைக்காக இன்னும் சிரிச்சுக்கிட்டே வெயிட் பண்றா. இவளுக்கு வேற வேலையே இல்லையா? அவன் அவாய்ட் பண்றதையே அவளுக்கு தெரியல. காவ்யாவுக்கு அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும். ஆனா அர்ஜுனுக்கு அது லவ் இல்ல. சும்மா டைம் பாஸ். அர்ஜுனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா காவ்யா தான் ஃபர்ஸ்ட் ஓடி வருவா. ஆனா அவனுக்கு அவ வேலைக்கு மட்டும்தான். அவனுக்கு தெரியும் அவ லவ் பண்றான்னு. ஆனா அவனுக்கு அது சும்மா டைம் பாஸ். காவ்யாவுக்கு அர்ஜுன் தான் உலகம். அவன் கூட இருந்தா அவளையே மறந்துடுவா. அந்த அளவுக்கு லவ். ஒரு நாள் காவ்யா அவனுக்கு நேரடியாக சொன்னாள், அர்ஜுன், நான் உன்னை காதலிக்கிறேன். அவன் சிரித்தான். நீ ஜஸ்ட் ஃப்ரெண்ட். அர்ஜுன் சொல்லினான், காவ்யா, எனக்கு உன் மீது எந்த உணர்வும் இல்லை. காவ்யா அழுதாள். அவன் வாழ்க்கையில் இனி நான் போக மாட்டேன். அவனுக்கு ஏன் மேல எதுவும் உணர்வு இல்லையேன்னு சொன்னான். அந்த நாள் முதல் அர்ஜுனுக்கு ஏதும் கவலை இல்ல. இனிய நீண்ட சிரிப்பு, நிறைய சுகம். அவளோட இல்ல, நான் ஹாப்பி. ஒரு நாள் அர்ஜுனுக்கு புரிந்தது. அவனோட போன்ல ஒரு மெசேஜ் கூட இல்ல. அவனுக்கு அவள தவிர வேற யாரும் மெசேஜ் பண்றது இல்லன்னு அர்ஜுன் நினைத்தான். நான் அவளை டைம் பாஸ்க்காக தான் யூஸ் பண்ணினேன். ஆனா இன்னொரு உணர்வு. அர்ஜுன் உடனே காவ்யாவுக்கு கால் பண்ணினா. ஆனா அவளோட போன் ஸ்விட்ச் ஆஃப். அர்ஜுன் உணர்ந்தான். நான் அவள டைம் பாஸ்க்காக தான் யூஸ் பண்ணினேன். ஆனா இப்போ அவ இல்ல. அவளோட காதல, அவளோட மதிப்ப இன்றுதான் புரிஞ்சுக்கிட்டேன். மூடினா அவளோட சிரிப்பு, கண்ணை திறந்தா அவளோட அந்த குட் மார்னிங் மெசேஜ் எல்லாமே இப்போ வெறும் கனவா போயிடுச்சு. வெளிய பெய்யுற மழையில நனைஞ்சா கூட அவளோட ஞாபகம் அவளுக்குள்ள ஒரு அனலா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவளோட போட்டோவை பார்த்து அர்ஜுன் கேக்குறான், காவ்யா, ஒரு தடவை பேசு. நீ பேசுறது தொந்தரவுன்னு நினைச்சதுக்கு எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துடுடி. அவளுக்காக அதே காலேஜ் கேட்ல காத்துட்டு இருக்கான். அவங்க பேசின அந்த மரத்தடி இப்போ ரொம்ப அமைதியா இருக்கு. ஒவ்வொரு முறை போன் வைப்ரேட் ஆகும்போதும் அவளா இருக்குமோன்னு ஓடுறான். ஆனா வரது ஏதோ ஒரு கம்பெனி மெசேஜ் தான். அந்த ஏமாற்றம் அவனை கொல்லுது. அவளுக்கு பிடிச்ச இடமெல்லாம் இப்போ அவனுக்கு பிடிச்ச இடமா மாறிடுச்சு. ஆனா அந்த இடத்துல அவ மட்டும்தான் கூட இல்ல. அப்போ அலட்சியமா பார்த்த அந்த குட் மார்னிங் மெசேஜ்கள் எல்லாம் இப்போ அவனுக்கு ஒரு பொக்கிஷமா தெரியுது. அவ போயிட்டா. அர்ஜுன் தோத்தா. தன் வாழ்க்கையில கிடைச்ச உண்மையான அன்பை புரியாம தொலைச்சிட்டு நிக்கிறான். கிட்ட இருந்து அந்த போன் வருது. அர்ஜுன், காவ்யா ஏர்போர்ட் கிளம்பிட்டா. அவ இன்னும் 1 மணி நேரத்துல லண்டன் போறா. அப்புறம் என்னைக்குமே அவ திரும்ப வரமாட்டா. அந்த வார்த்தைகள் என் காதுல இடி மாதிரி ஒலிச்சது. மழை, டிராபிக் எதையும் என் மனசு கவனிக்கல. அவளை தடுக்கணும், என் தப்ப திருத்திக்கணும். காலம் அவகிட்ட சொல்ல தவத்துல அந்த ஒரு வார்த்தைய சொல்லணும். ஏர்போர்ட்டை நோக்கி என் உயிரே காத்துல பறந்துச்சு. ஏர்போர்ட் வாசல்ல பைத்திய மாதிரி அவளை தேடுற. அந்த வெள்ளை நிற சுடிதார், அந்த அழகான சிரிப்பு எங்க போனா? காவ்யா, தூரத்துல அவளை பாக்குறேன். அவ செக்இன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. என் குரல் அவளுக்கு கேட்கல. என் கைகள் அவளை எட்டல. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதுன்னு என் மனசு அப்படியே செத்து போச்சு. லைட் கிளம்பி போற சத்தம் என் காதுல மரண ஓலை மாதிரி கேட்டுச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ போயிட்டா. இனி அவளை பார்க்கவே முடியாதுங்கிற அந்த உண்மை என்னை சதிச்சுது. அப்போதான் அர்ஜுன், ஒரு மெல்லிய குரல். என் இதயம் ஒரு நிமிஷம் துடிக்க மறந்துருச்சு. அங்கே காவ்யா. அவ போகல. ஓடி போய் அவளை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்ட. உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல அர்ஜுன்னு. அவளும் என் மார்பில சாஞ்சுக்கிட்ட அழுதா. அவளோட நெத்தில ஒரு முத்தம் கொடுத்து அவ கையை இருக்க பிடிச்சுக்கிட்ட. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு விலக மாட்டேன் காவ்யா. என் அன்பால உன்னை தாங்குவேன்னு உறுதியெடுத்த. உண்மையான அன்பு தடம் மாறினாலும் ஒரு நாள் சரியான இடத்துக்கு வந்து சேரும். அர்ஜுன். காவ்யாவோட இந்த காதல் பயணம் ஒரு அழகான முடிவுக்கு வந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஆர் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.